ரஷ்யா கோல்டு எக்ஸ்போர்ட்டை பேன் பண்றாங்க. சைனா சல்ஃபியூரிக் ஆசிட் எக்ஸ்போர்ட்டை பேன் பண்றாங்க. சல்ஃபியூரிக் ஆசிட் எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணாங்க அப்படின்னா சில்வரோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத நேத்து வீடியோல ரொம்ப கிளியரா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்போ யூஎஸும் அவங்களுடைய பிரிஷியஸ் மெட்டல் வால்ஸை ரீலோகேட் பண்ணிட்டு இருக்காங்க. 3 கண்ட்ரீஸ் ரஷ்யா, சைனா, யுஎஸ்ஏ 3 முக்கியமான மூவ் ஒரே டைம்ல எடுத்திருக்காங்க. இது கோயின்சிடன்ஸ் மாதிரியா இருக்கு? வணக்கம் நேர்களே. யுஎஸ்ஏ கோல்ட் சில்வர் எல்லாமே அவங்களுடைய வால்ட்ல நியூயார்க்ல வச்சிருக்காங்க. இப்போ அந்த கோல்ட் அண்ட் சில்வரை இடத்தை மாத்துங்க, அங்க எல்லாத்தையும் ஒரே இடத்துல வைக்காதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஆக்ட் ஒன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. யுஎஸ் சில்வர் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்டை போன மார்ச் 19ஆம் தேதி யுஎஸ் காங்கிரஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த ஆக்ட் பாஸ் ஆகல. சோ இந்த ஆக்ட் எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி காமெக்ஸ் அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. காமெக்ஸ் அப்படிங்கிறது கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், அமெரிக்காவினுடைய லார்ஜஸ்ட் ப்ரிஷியஸ் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு நீங்க அதை சொல்லலாம். கோல்டு, சில்வர், பிளாட்டினம் மாதிரியான எல்லா மெட்டல்ஸும் அங்க ட்ரேட் ஆகுது. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மெட்டல்ஸ், ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ்க்கான பிரைஸ் இந்த எக்ஸ்சேஞ்சில் தான் ஆக்சுவலாக டிசைட் பண்ணுறாங்க. அவங்க 150 மைல் ரூல் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் வச்சிருக்காங்க. 150 மைல் அப்படிங்கிறது 240 கிலோமீட்டர். அந்த 150 மைல் ரூல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க பிசிக்கலா ஒரு ப்ரிஷியஸ் மெட்டலை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நியூயார்க் சிட்டியை சுத்தி 150 மைல்ஸ்க்குள்ள அது இருக்கணும் அப்படின்னு காமெக்ஸ்ல ஒரு ரூல் இருக்கு. ஸோ நியூயார்க்ல 7 வால்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டெலவர்ல 2 வால்ட்ஸ் இருக்கு. டோட்டலா 9 வால்ட்ஸ் தான் அமெரிக்கால இருக்கு. ஏன் இந்த 9 வால்ட் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, காமெக்ஸ் 1933ல நியூயார்க்ல 4 சின்ன சின்ன எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணி உருவானது தான் இந்த கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். அமெரிக்காவுடைய லார்ஜஸ்ட் போர்ட் அப்படிங்கிறது நியூயார்க் போர்ட். இப்ப இல்ல, 1930ஸ்ல நியூயார்க் போர்ட் தான் அமெரிக்காவுடைய லார்ஜஸ்ட் போர்ட். ஸோ அங்கதான் அது ஒரு ட்ரேட் ஹப்பா இருந்திருக்கு. பேங்க்ஸ் எல்லாமே, அதிகமான பேங்க்ஸ் அங்கதான் இருந்திருக்கு. அதிகமான ட்ரேடர்ஸும் அங்கதான் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருந்திருக்காங்க. எங்க ட்ரேடு நடக்குதோ அங்கேயே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற பேசிஸ்ல நியூயார்க்கை சுத்தி ஒரு 150 மைலுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் போட்டாங்க. சோ நியூயார்க் சிட்டில தான் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகளுடைய கோல்டு, சில்வர் எல்லாமே அந்த வால்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டா கூட பிரான்ஸ் அவங்களுடைய கோல்ட செல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 1 வீக் to 10 days பேக் ஒரு ஸ்டோரி ஒன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதுல லண்டன், சுவிட்சர்லாந்து, நியூயார்க் மாதிரியான நாடுகள்ல தான் எல்லா கண்ட்ரீஸும் கொண்டு போய் அவங்களோட கோல்ட வைப்பாங்க. பிரான்ஸ் கூட நியூயார்க்ல அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த வால்ட்ல வச்சிருக்கக்கூடிய கோல்ட வித்துட்டு திரும்ப அதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அண்ட் மோர் ஓவர் இந்த 3 இடங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர் அப்படிங்கறதுனால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்களுடைய கோல்டு, இந்த மாதிரி ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அங்க வைக்கிறது வழக்கம். இதுல அது என்ன 150 மைல் ரூல், அதோட லாஜிக் என்ன அப்படின்னா, 1933ல டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இப்ப இருக்கிற மாதிரி ரொம்ப ஸ்பீடாலாம் கிடையாது. கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப லிமிட்டட் தான். ஸோ நியர்பைல நீங்க அதை ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு யாராவது வாங்குறதுக்கு வராங்கன்னா ஃபாஸ்டா அவங்களுக்கு டெலிவர் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ரூல். 90+ இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னுமே அமெரிக்கால அந்த பழைய ரூலை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமே ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ் எல்லாமே நியூயார்க்கை சுத்தி 150 மைலுக்குள்ள தான் வால்ட் கட்டி ஸ்டோர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நிறைய வார்லாம் நடக்குது. இப்படி ஒரு டிசாஸ்டர் டக்குன்னு வந்து ஒரு அட்டாக் இது நடந்துருச்சு அப்படின்னா யுஎஸ் உடைய அந்த என்டையர் ப்ரிஷியஸ் மெட்டல் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா போயிடும். இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு என்ன பண்றது அப்படின்ற ஒரு டாக்ஸ் வருது. ஆன் தட் பேசிஸ் யுஎஸ் காங்கிரஸ்ல மார்ச் 19, 2026ல சில்வர் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. சில்வர் அப்படிங்கிறது நாம நினைக்கிற மாதிரி வெள்ளி கிடையாது. சிஸ்டம் இன்டெகிரிட்டி த்ரூ லைசென்ஸ்ட் வால்ட் எக்ஸ்பான்ஷன் அண்ட் ரெசிலன்ஸ் ஆக்ட் அப்படின்றதுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் சில்வர். ஸோ இந்த சில்வர் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயங்களை அவங்க அதுல முன் வச்சிருக்காங்க. முதல்ல ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ் எல்லாத்தையுமே நியூயார்க்கை சுத்தி அதோடைய ப்ராக்சிமிட்டி ஏரியாக்குள்ளேயே நீங்க ஒரு 7-8 வால்ட் அமைச்சு அதுக்குள்ள வச்சிருக்கீங்க. அது சேஃப் கிடையாது. ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா கான்சென்ட்ரேட்டடா எல்லாத்தையும் ஒரே இடத்துல நீங்க வச்சிருக்கிறது பெரிய டிசாஸ்டர்ல கொண்டு போய் விட்டுரும். அது மட்டும் இல்லாம லிக்விடிட்டி இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மல்டிபிள் லொகேஷன்ஸ்ல நீங்க வச்சிருந்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டெக்சாஸ்ல ஒரு வால்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா அங்க நீங்க இந்த கோல்டோ, சில்வரோ, இந்த ப்ரிஷியஸ் மெட்டல்ஸை
டிரான்சாக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், லிக்விடிட்டி அப்படிங்கிறது இருக்கும். இல்ல அப்படின்னா நீங்க ஒவ்வொரு தடவையும் நியூயார்க்ல இருந்து அது அங்க டெக்சாஸ் வரைக்கும் எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், அங்க லிக்விடிட்டி ரொம்ப குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால நீங்க நிறைய இடங்கள்ல வால்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், நியூயார்க் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டி. அந்த எக்ஸ்பென்சிவ் சிட்டில நீங்க ரெண்ட் எடுத்து வால்ட்டை ரெடி பண்ணி நீங்க அதுல கொண்டு போய் இந்த ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ் எல்லாம் வச்சீங்க அப்படின்னா அந்த காஸ்ட் எல்லாம் ட்ரேடர்ஸ்க்கு பாஸ் ஆகும். ட்ரேடர்ஸ்ட பாஸ் ஆச்சுன்னா அது இன்வெஸ்டருக்கு பாஸ் ஆகும். அல்டிமேட்டா சாமானிய மக்கள் பே பண்ணக்கூடிய விஷயங்கள்ல அது வந்து எதிரொலிக்கும் அப்படின்றதுனால இதை பண்ண வேண்டாம், இதை டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இது எப்படி டைவர்சிஃபை பண்றது? இதுக்கு என்ன சொல்யூஷன்? நியூயார்க் வந்து காஸ்ட்லி தான். சோ இது எங்கெங்கெல்லாம் நம்ம டைவர்சிஃபை பண்ணலாம், இருக்கக்கூடிய அந்த ப்ரிஷியஸ் மெட்டல்ஸை எத்தனை வால்ட் கட்டி எங்கெங்கெல்லாம் மாத்தலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றாங்க. அமெரிக்கால இருக்கக்கூடிய 4 டைம் ஜோன்ஸை கணக்குல எடுத்துட்டு 4 டைம் ஜோன்ஸ்லயும் 2 வால்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஈஸ்டர்ன் டைம் ஜோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நியூயார்க், புளோரிடா மாதிரியான இடங்கள்ல 2 வால்ட். சென்ட்ரல் டைம் ஜோன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெக்சாஸ், மினிசோட்டா மாதிரியான இடங்கள்ல 2 வால்ட். மவுண்டன் டைம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கொலராடோ, உட்டா இந்த மாதிரியான இடங்கள்ல 2 வால்ட். பசிபிக் டைம் ஜோன் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கலிபோர்னியா, வாஷிங்டன் மாதிரியான இடங்கள்ல 2 வால்ட்னு 4 ஜோன்ல மொத்தமா 2 வால்ட்னு மினிமம் 8 லொகேஷன்ல 8 வால்ட்ஸ் நம்ம இப்ப ரெடி பண்ணி நியூயார்க்ல இருக்கக்கூடிய ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ் எல்லாத்தையும் அங்க மாத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த பில் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். சோ இப்போதைக்கு 7 வால்ட் நியூயார்க்லயும் 2 டெலாவேர்லயும், அதாவது 9 வால்ட் இருக்கு. நியூயார்க் ஏரியாவை மட்டுமே சுத்தி இருக்கு. இந்த பில் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 8க்கும் அதிகமான வால்ட்ஸ் வரும். என்டையர் அமெரிக்காவை சுத்தி அந்த வால்ட்ஸ் இருக்கும். அந்த எல்லா வால்ட்லயுமே இந்த ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ் கொண்டு போய் வைக்கப்படும். சோ இதுதான் பேசிக்கா இந்த யுஎஸ் சில்வர் பில் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். ரஷ்யா ஒரு பக்கம் கோல்டு எக்ஸ்போர்ட்டை மே 1ஆம் தேதியிலிருந்து பேன் பண்றாங்க. சைனா இன்னொரு பக்கம் சல்ஃபியூரிக் ஆசிட் எக்ஸ்போர்ட்டை பேன் பண்றாங்க. இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் தான் மோஸ்ட் ஆஃப் தி மைனிங் ப்ராசஸ்ல யூஸ் பண்ணப்படுது. மைனிங்ல இருந்து, அதாவது காப்பர், நிக்கல் மாதிரியான மைனிங்ல இருந்து வரக்கூடிய பை ப்ராடக்ட் தான் சில்வர். சோ சல்ஃபியூரிக் ஆசிடை பேன் பண்ணாங்க, எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சில்வரோட பிரைஸ்ல அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல யுஎஸ் கவர்மெண்ட் அவங்களுடைய ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ் எல்லாத்தையும் நியூயார்க்ல இருந்து எல்லா இடத்துக்கும் டைவர்சிஃபை பண்றதுக்கான நடவடிக்கையை ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அது பாஸ் ஆகல. இந்த 3 விஷயத்தையும் நம்ம டாட்ஸ் கனெக்ட் பண்ணி பார்த்தா திஸ் டசன்ட் லுக் வெரி சிம்பிள். ஏதோ சம்திங் இஸ் ப்ரூவிங் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். சைனா சில்வர் அவங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு தான் இந்த விஷயத்த பண்றாங்க அப்படின்னு நிறைய ரிப்போர்ட்ஸ் பார்க்க முடியுது. ரஷ்யா எங்ககிட்ட கோல்டு இருக்கு, அந்த கோல்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா டாலர் அசெட்ஸ்க்கு எங்களால போய் தேட முடியாது, அதனால நாங்க கோல்டை ஒரு கரன்சியா யூட்டிலைஸ் பண்றதுக்கு எங்களுக்கு வேணும்ன்றதுக்காக கோல்டு எக்ஸ்போர்ட்டை பேன் பண்றாங்க. யுஎஸ்ஏ சேஃப்டி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி, டைவர்சிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி ஒரு இடத்துல இருந்து எல்லா மெட்டல்ஸையும் கொண்டு போய் அமெரிக்கா ஃபுல்லா பரவலா இதை கொண்டு வர்றது அப்படிங்கிறது ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த அத்தியாயம் தொடங்கி இருக்கு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா, இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குறிப்பா நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. லெட் தெம் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி வேர்ல்ட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.